ரவி அவரும் கனிஷா அவங்களும் சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப கனிஷா அவங்க சமூக வலைதள பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. விஜய் அவரும் சங்கீதா அவங்களும் பிரிஞ்சுட்டாங்களா, உண்மையா அவங்க வீட்டுல நடந்தது என்னங்கறத ஜெயந்தி கண்ணப்பன் அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. ஒரே நாள்ல 2 இறப்பு திரைத்துறையினருக்கு வேதனையை கொடுத்திருக்கு. பிரபலங்கள் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கனிஷா அவங்களும் ரவி அவங்களும் ஐஸ்வரி கணேஷ் அவருடைய வீட்டு திருமணத்துல ஒன்னா கலந்துகிட்டதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாவும் பிரச்சனையாவும் மாறுச்சு. சொல்ல போனா ரவி அவரு எல்லாரையுமே அன்ஃபாலோ பண்ணிட்டு கனிஷா அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணிருக்காரு அவருடைய சமூக வலைதள பக்கத்துல. அதே போல கனிஷா அவங்களோட மட்டும் தான் இப்ப பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரை அந்த திருமணத்துல பார்த்த எல்லாருமே தவறாதான் நினைக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நாள் நல்ல நண்பர்கள்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி உடை அணிஞ்சிட்டு இவங்க திருமணத்துக்கு வந்ததுதான் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த வகையில ஆர்த்தி அவங்க எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் சொன்னதை தொடர்ந்து கனிஷா அவங்க சமூக வலைதள பக்கத்துல, அதாவது ஆர்த்தி அவங்க இவ்வளவு நாளா பண்ண விஷயங்கள் எல்லாமே நடிப்பு, அவங்க அம்மாங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு எல்லார்கிட்டையும் மனசுல இடம் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நாடகம் ரொம்ப நாளைக்கு செல்லாது, எல்லாரையும் அவங்க பக்கம் இழுத்துட்டு உங்களை தப்பா பேச வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் ரவி அவரும் உங்க வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு, சேர்ந்து வாழ்ற உரிமை உங்களுக்கு இருக்கு, அதை யாராலையும் எதுவும் கேட்க முடியாது, அது உங்களோட உரிமை அப்படிங்கிற மாதிரி சொன்னதை ஷேர் பண்ணி என்னோட மனசுக்கு பிடிச்ச ஒரு பதிவு அப்படிங்கிற மாதிரி கனிஷா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் அப்ப நீங்க அப்படிதான் ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஜெயந்தி கண்ணப்பன் அவங்க சங்கீதா அவங்களும் விஜய் அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க, அவங்க தனியா இருக்காங்கன்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் அவர் அரசியலுக்கு வர்றதை யாருமே எதிர்க்கல, அவர் சின்ன பிள்ளையா, உலகம் தெரியாதவரா, அவருக்கு எல்லாமே தெரியும், நல்ல மரியாதை கொடுக்கிற ஒரு பையன், அவர் போகாத கிராமமே கிடையாது, நாம எதையும் அவர் தவறா சொல்லக்கூடாது, விஜய் அவர் சுயமா சிந்திக்க கூடியவர், யாரா இருந்தாலும் ஒரு குடும்பத்துல ஒரு அளவுக்கு தான் தலையிட முடியும், அரசியலுக்குள் போக வேண்டாம் அப்படின்னு அவங்க குடும்பத்துல யாருமே சொன்னதில்ல. சங்கீதா அவங்க ரொம்ப அழகான அமைதியான குடும்ப தலைவி, தன்னோட கணவனை பேணி காத்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும், தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இப்ப குழந்தைங்க 2 பேரும் வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கிறதுனால சங்கீதா அங்க கூட இருக்காங்க, அப்பப்ப இந்தியா போவாங்க, அதுக்காக விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. விஜய் அவர் குடும்பத்தையும் மகன் மகளையும் எப்பவும் விட மாட்டாரு, அவங்களுக்கு அன்பான குடும்பம் தான் எப்பவும் முக்கியம், தேவையில்லாம பேசுறவங்க பேசட்டும், ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு ஒரு தரமான விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று 2 இறப்பு செய்தி, அதுவும் ரொம்ப சோகமான செய்தி வெளியாகி இருந்துச்சு. சூப்பர் குட் சுப்பிரமணி அவரு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல திரையுலகில பணியாற்றி இருக்காரு. மகாராஜா, சூரரை போற்று, ஜெய் பீம், சார்பட்ட பரம்பரை இந்த படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம தான் இருந்திருக்காரு. நேற்று அவரு காலமாயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. ரசிகர்கள் இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வைரமுத்து அவர்களுடைய அம்மா அவர்களும் காலமாயிருக்காங்கன்னு செய்தி வெளியாகி இருக்கு. நிறைய பேர் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் தலைவர்களும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இப்ப அவங்களும் காலமாயிருக்காங்கன்னு செய்தி வெளியாகி இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.